ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் நானு. ஸோ அதுல வந்து ஒரு 6 to 7 கண்ட்ரீஸ் வந்து மைக்ரேட் பண்ணக்கூடிய பீப்பிள், அதாவது ஸ்பான்சர் ப்ரொவைட் பண்ணி இந்தியால இருந்தோ இல்ல இலங்கையில இருந்தோ எடுக்கக்கூடிய நபர்களை வந்து எந்த அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்றத. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைச்சது, என்ன கிடைக்கல அப்படின்றத டீட்டெயில்டா அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல அவங்க எதிர்பார்த்த பெனிஃபிட் கிடைக்கல. ஸோ அதை தொடர்ந்து இப்ப பல்வேறு கட்ட நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரே மாறிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல இருந்து, அதாவது ஸ்பான்சர் ப்ரொவைட் பண்ணி உள்ள வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அவங்க வந்து பிஆர் கொடுக்க கூடாது அப்படின்றதும், ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தனால ஏற்பட்ட பின்விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்டோட பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்த எல்லா கண்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நடவடிக்கையில இருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதோட உதாரணம் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய தகவல். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாடு வந்து ஜெர்மனி. ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். வேற வழியே கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சோ கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. சோ அதாவது மைக்ரேட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இமிடியேட்டா வேலைக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. அதனால நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உள்ள மைக்ரேட் பண்றது வந்து கஷ்டமா இருந்துச்சு. வேற வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க எப்ப வந்தாங்க அப்படின்னா எகைன வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியான கேண்டிடேட்டை மத்த கண்ட்ரில இருந்தோ இல்ல உள்நாட்டில இருந்தோ அவங்களால வந்து தயார் செய்ய முடியல அப்படின்றத அவங்க வந்து லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதோட பின்விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க. அதாவது 20,000 விசா கொடுக்க வேண்டிய இடத்துல 4.5 மடங்கு உயர்த்தி 90,000 விசா வந்து கொடுக்கறதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஒரு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. சோ அது சம்பந்தமான தகவல் தான் நம்ம வந்து நீங்க வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுல யாருக்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதும், எந்தெந்த கேட்டகரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 21 மாதத்திலே வந்து பிஆர் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாட்டு வேலை தேடக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஜெர்மனி எதனால இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தயார்படுத்தணும் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருந்து வேலைக்கு ஆட்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. செயல்படுத்தும் பொழுது அவங்க ஏற்பட்ட சிக்கல் என்ன அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியான திறமையான நபர்கள் வந்து அவங்களால வந்து ஹையர் பண்ணவே முடியல. வேறு வழி இல்லாம மீண்டும் அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது வேற வழி இல்லாமல் மீண்டும் இந்தியா பக்கமே அவங்களோட பார்வை வந்து திரும்புது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்தியால திறமையான நபர்கள் வந்து எப்போதுமே வந்து டிமாண்ட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து கிடைப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் கிடைப்பாங்க, எந்த வேலை செய்யறதுக்கும் இங்க ஆட்கள் வந்து கிடைப்பாங்க. ஸோ அதனால அவங்களோட பார்வை இந்த பக்கம் தான் திரும்புது. இன்னைக்கு வெளிநாடுல அதிகமா வாழக்கூடிய நபர்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தரவுகளுமே இந்தியா நோக்கி தான் இருக்கும். காரணம் இங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுதான். கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமான காரணம். சோ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டாலும் ஜெர்மனில இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ்ல அதிகமான வயதானவர்களே இருப்பதால வெளிநாட்டில இருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிர்பந்தத்தின் காரணமாக 90,000 விசாக்கள் கொடுப்பதற்கு ஒப்புதல் வந்து கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல நம்ம எடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே ஒரு அபிஷியல் டேட்டாவா தான் வந்து இருக்கும். பிரைவேட் டேட்டா எதுவுமே நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து கிடையாது. 18வது ஆசியா பசிபிக் கான்பரன்ஸ்ல வந்து நடந்த இந்த உறுதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த தகவலை பதிவு செய்யறோம். ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் இப்போ உங்களுக்கு டீடைல்டா வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல எந்தெந்த கேட்டகரியில இருக்கு, ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றதும், எந்த செக்டர்ல இருக்கவங்களுக்கு ஏஜ் என்னவா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கணும், படிச்சிருக்கணுமா, படிக்க வேண்டாமா, யாருக்கு வந்து 21 மாதத்துல வந்து விசா கொடுக்குறாங்க, அதாவது பிஆர் கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்றேன்னு நோட் பண்ணிக்கங்க. ஜெர்மனியா இப்படி பண்றாங்க அப்படின்னா ஹானஸ்டா நம்ம சொல்லணும்னா ஜெர்மன்ல இப்ப வந்து சீரியஸா ஒர்க் ஷார்டேஜ் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கு. ஜெர்மனோட எக்கனாமிக் இன்ஸ்டிடியூட் அபிஷியல் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2023 மட்டும் 5,70,000 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபில்டா வந்து இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்தியா ஆல்ரெடி ஜெர்மன்ல சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் வந்து அங்க மைக்ரேட் பண்றதும், ஜெர்மன்ல இருக்கக்கூடிய நபர்களோட இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமா சம்பளம் வாங்குறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரீசெண்டா வந்து எல்லா சேனல்லையுமே பப்ளிஷ் ஆச்சு. சோ நீங்க எல்லாமே அதை வந்து பார்த்திருப்பீங்க. அது போல படிக்க வரக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது 2026ல வின்டர் செமஸ்டருக்கு மட்டுமே 49,483 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப கொடுக்கக்கூடிய இந்த 90,000 விசா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வழக்கம் போலதான் ஐடி, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஹெல்த் கேர் அண்ட் அதர் செக்டர் ஆல்சோ வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பினான்ஸ், லாஜிஸ்டிக், கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் இது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஐடி அண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரோல்ல அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு இப்ப என்னென்ன கேட்டகரி அப்படின்றத நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன். நான் இதெல்லாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். இதுல இல்லாத சில கேட்டகரி வந்து இருக்கு. அது எல்லாமே நான் கொடுத்துருக்கூடிய வெப்சைட் லிங்க்ல நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்தது ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்ல என்ன மாதிரியான கேட்டகரியில வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க. அதர் செக்டர் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
ஸோ எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது இதுல என்ன மாதிரியான டைப்ல வந்து நீங்க உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா மெயின் விசா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இ ப்ளூ கார்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர் தகுதி வந்த ப்ரொஃபஷனலுக்காக கொடுக்கக்கூடியதான். இந்த விசால உள்ள போகக்கூடிய நபர்களுக்கு தான் 21 மாதத்திலே வந்து பாத்தீங்கன்னா பிஆர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டைப் 2 ஸ்கில்டு ஒர்க்கர் விசால நீங்க போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. பட் இதுல 21 மாசத்துல உங்களால வந்து பிஆர் வந்து எடுக்க முடியாது. அடுத்து டைப் 3ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சீக்கர் விசா அப்படின்ற ஒரு விசா மூலியமா நீங்க ஒரு 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் ஸ்டே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த 6 மாதத்துல நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நீங்க கண்டினியூ வந்து ஸ்டே பண்ணலாம். அடுத்தது வந்து டைப் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து இருக்கு. ஸோ இந்த கார்டுல வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் நீங்க ஸ்டே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுல போயிட்டு நீங்க வேலை தேர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த 4 கேட்டகரி மூலியமா நீங்க வந்து ஜெர்மன் உள்ள போறதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யலாம். அதே போல சம்பளம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி 1 2025 இருந்து ஒரு மணி நேரத்துக்கு 12.82 யூரோ வந்து உங்களுக்கு வந்து சேலரியா கொடுக்குறாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா 2222 பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரியா கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது ஜென்ரலா நம்ம வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுது. ஆனா இதுவே நீங்க ஐடில இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 50 இருந்து 77 லட்சம் வரலும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க திறமையை பொறுத்து இதோட அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இன்ஜினியரிங் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 இருந்து 68 லட்சம் வரலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஹெல்த் கேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா per annum வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் வரலும் யூரோஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. நர்ஸுக்கு எடுத்தீங்கன்னா யூரோல வந்து பாத்தீங்கன்னா 35,000 யூரோல இருந்து 45,000 யூரோ வரலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப டிஸ்பிளேல தெரியக்கூடிய லிங்க்ல உங்க டிகிரி ரெகக்னைஸ்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இப்ப தெரியக்கூடிய டிஸ்பிளேல தெரியக்கூடிய லிங்க்ல வந்து ஜாப் சர்ச்சுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்ல அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் அந்த கேட்டகரிக்கான டீடைல்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு. ஸோ அதனால பொறுமையா நிதானமா நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல செக் பண்ணி பாருங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சக்கூடியது என்ன அப்படின்னா ஜெர்மன் வந்து டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க. வேற ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வந்துட்டாங்க. இது ஜென்ரலா வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய தகவல் இல்லை அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அபிஷியல் டேட்டால இருந்து தான் எடுத்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால தாராளமா நீங்க வந்து இதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. அது இல்லாம நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைக்காது. அதே மாதிரி வந்து என்ன ஃபார்மேட்ல சிவி ரெடி பண்ணிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு ரெடி பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களை பத்தி ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு டூல் எது அப்படின்னா அது உங்களோட சிவி மட்டும்தான். ஸோ சிவியை கிறிஸ்டல் கிளியரா இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதுல வழங்கம் போல உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னோட டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தரக்கு நாங்க தயாரா இருக்கோம். நான் சொன்னக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் வரக்கூடிய நாட்கள் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நான் உங்களுக்கு சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.